உட்கார்ந்து இருக்கிறாங்க. இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க. ஏன் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதாச்சும் உடைச்சமா? எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கா நாங்க உடைக்கிறதுக்கு? யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம்? சரி, 22ஆம் தேதி அத்தனை பேர் வருவாங்க. நாங்க லா அண்ட் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சு இருப்பீங்க? யார வந்து தடுப்பீங்க நீங்க? எங்க நீங்க ஆளை டிப்ளை பண்ணி? எனக்கு தெரியாதானே? எனக்கு அந்த கம்பு சூத்திரம் தெரியாதா? எப்படி காவல்துறை அலையணும் எனக்கு தெரியாதா? அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன். ஆனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றிவிட வேண்டாம் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். அரசு பண்ண சொல்லுங்க. சட்டத்துறை அமைச்சர் நான் சட்டவிரோதமான செயல் சொன்னார்ல, தைரியம் இருந்தால் ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. நான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை A1 குற்றவாளியாக வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த வழக்கில் அரசு பண்ண சொல்லுங்க. அவர் சட்டத்துறை அமைச்சர் தான், சட்ட கையில தான் வச்சிருக்காரு. நான் பயந்துட்டு ஐயோ ரகுபதி நான் பயந்துட்டேன், நான் சொன்னது பொய்ன்னு சொல்ல போறேன்னா கிடையாது. நான் சொன்னதிலே நான் தெளிவாக இருக்கின்றேன். காரணம், குற்றவாளிய ஹார்பர் பண்றாங்க, செந்தில் பாலாஜிய ப்ரொடெக்ட் பண்றாங்க. சிறைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே பதவி கொடுக்கிறார். தமிழ்நாட்டில டாஸ்மார்க்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு இத்தனை பேர் பேசிய பிறகு கூட 1 வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அதே துறையை கொடுக்கிறார்னா எப்படி இவரை குற்றவாளி இல்லை என்று நான் சொல்லுவேன்? ஹார்பரிங் கிரிமினல் கூட இருக்காரு. முதலமைச்சருக்கு அது இது இல்லையா? இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்கிறாங்க, அமைச்சரை பார்த்து தார்மீக அடிப்படையில நீங்க அமைச்சரா கன்டினியூ பண்ணுமான்னு கேட்கிறாங்க. இந்த அடிப்படையில முதல் குற்றவாளின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னுடைய மூளைக்கு எட்டின வரைக்கும், என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது சிஎம் இஸ் இன்வால்வ்ட். அதனாலதான் அந்த நீஜக் ரியாக்ஷன். கடந்த 15 நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் எல்லாம் என்ன? டாஸ்மார்க்ல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு, அதை மறைக்கணும். ஆனா யாங்க செந்தில் பாலாஜி மேல போக போறதில்லை. எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளி மு.க. ஸ்டாலின். நாடகம் ஆடுறதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுங்கன்னு டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. டிவிக்கு முதல்ல வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல அரசியல் பண்ணுவாங்க. டிவிக்கு சினிமா ஷூட்டிங் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு நடிகைகளோட இடுப்பை தள்ளிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கும் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இருப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன், களத்திலிருந்து பேசுறேன். இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்? நாடகம் யாரு பண்றாங்க? யாரு? விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த